ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான புலாவ் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். அதுவும் பன்னீர் புலாவ் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பன்னீர் புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீரை கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு தவால ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்து நம்ம புலாவ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நீல வாக்கில் நறுக்குனா 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் அந்த டைம்ல ஜீரகம் சேர்த்துக்கல, அதனால இப்போ கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்க, ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொடியாக நறுக்கின பீன்ஸ், கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அதோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் அதோட அளவு. தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல இதில் வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் போல் எடுத்திருந்தேன். ஸோ லெமன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்புலாம் செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜில் ஸோ மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர் புலாவ் ரெடி. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ இல்லை குக்கும்பர் ரைத்தாவோ எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் சாஃப்டான பன்னீரோட இந்த மைல்டான மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.